வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இன்னைக்கு சித்திரை 1. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடே ஒரு விழா கோலம் போல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு அரசியல் பிரச்சாரம், எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆட்சிக்கு இதை செய்வோம், நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு மாற்றி மாற்றி மக்களுக்கு வந்து இலவசங்களை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு மத்தியில் ஒரு நபர் வந்து நான் இலவசமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் வந்து என் மக்களை அடிமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு மனிதர் வந்து பிரச்சாரம் பண்ணுறார். அப்போ இதில் மக்கள் தான் ரொம்ப சிந்திக்கணும். இலவசங்களை கொடுத்து நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் வேணுமா, அல்லது நம்மளே வந்து சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வேணுமா? அதாவது நம்மளே சுயமாக சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வேணுமான்னு சொல்லிட்டு மக்கள் தான் சிந்திக்கணும். அப்போ இது ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனால் இலவசங்கள் வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா நாளைக்கு போய் நம்ம ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்கும்போது அங்கே யாருமே கரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, அது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த எலெக்ஷன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல மனிதராக பார்த்து நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க. நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னா, இந்த எலெக்ஷன் சம்மந்தம் தான் இது. எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து பூ கொடுக்க வந்தாங்க. அவங்க வந்து பூ கொடுக்கும்பொழுது அவங்க பேசுகிறாங்க, சார் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு. நான் சும்மா இருப்பேனா, நீங்கள் யாருக்கு போட சொல்கிறீங்களோ அவங்களுக்கு போடுறேன், யாருக்கு போட்டோம் அப்படின்னேன். நாம் இது வரைக்கும் மாற்றி மாற்றி 2 கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருந்தோம், புதுசாக ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. புதுசாக யாருன்னா அவங்க ஒரு கட்சிக்கு சொல்கிறாங்க, அவங்க இந்த ஏரியாவில் வந்து புதுசாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், அவங்க வந்து நிச்சயமாக நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த அம்மா சொன்னாங்க. சரி, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வந்து பேசி அனுப்பிட்டோம். இப்போ மக்களுடைய மனசுலாம் என்ன இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள் 2, ஒன்று அதிமுக, இன்னொன்று வந்து திமுக. 2 பேருமே வந்து மக்களுக்கு இது வரைக்கும் நல்லது செய்யலைன்றது தான் அந்த அம்மாவோட கருத்துலேருந்து, அந்த அம்மாவோட வார்த்தையிலேருந்து நான் வந்து உணர்றேன். இப்போ புதுசாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்றது தான் அந்த அம்மாவோட பேச்சிலேருந்து தெரியுது. அப்போது மக்கள் வந்து ஏதோ மாறி இருக்காங்கன்னு தான் தோணுது இந்த விஷயத்தில். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த எலெக்ஷனில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், மாற்றமா அது மக்களுக்கு ஏமாற்றமா அப்படின்னு சொல்லி மே மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி காலையில் ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு தான் ஒரு அழைப்பு. நாங்கள் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். நாங்கள் சொன்ன மண்டபம் வந்து இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க வேற ஒருத்தருக்கு வந்து புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆனால் இருந்தாலும் அவங்க வேற ஒருத்தருக்கு புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது வேற ஒரு மண்டபம் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு. இது இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்கள விசாரிக்கும் பொழுது அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணிங்களான்னா, இல்லை நாங்கள் பண்ணல, ஏன்னா அது தெரிஞ்சவங்கன்றதுனால நீங்கள் மொத்தமாக அப்புறமா கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மொத்தமாக கொடுங்கன்னு சொன்னவங்க ஏன் உங்களுக்கு வந்து இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா அது பதில் கிடையாது.
அது வந்து ஓனர் புக் பண்ணிட்டாரு அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு அப்படின்னாங்க. ஸோ இதுக்காக தான் ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து புக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிட்டு வரணும். ஒன்ஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து யாராக இருந்தாலும் அவங்க மாற மாட்டாங்க. ஸோ அதில் வந்து மக்கள் வந்து சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் போகிறாங்க. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வியாபாரமயமான உலகமாக இருக்குது. எல்லாமே பணம். ஏன்னா முதலீடு போட்டு மண்டபம்லாம் அவங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற வழியாக தானே அதை பார்ப்பாங்க. இதில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கலாம் அது வந்து 3ஆம் பட்சத்தில் தான் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி காலையிலேயே எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு உதவின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச வகையிலெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணோம். கடைசியில் அவங்க வந்து நம்ம மண்டபத்துக்கே வந்துட்டாங்க. வேறு வழி இல்லை, நாங்கள் அங்கே தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு 4 மணிக்கு மேலே ஆகும், ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு, அவங்கள வந்து சீக்கிரமெல்லாம் காலி பண்ண சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி 4 மணிக்கு மேலே பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மக்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்ற முறையில் போகாமல், இந்தாங்க பிடிங்க, ஒரு அட்வான்ஸ் பிடிங்க, மேற்கொண்டு என்ன அமௌண்ட் வருதோ நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம மட்டுமே செய்ய வேண்டிய வேலை இல்லை. நம்ம வந்து பத்திரிக்கை போட்டு தெரிஞ்சவங்க, உற்றார் உறவினர் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது மக்கள்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்கள எங்கே நிற்க வைப்பீங்க? ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். நாம் தான் சொல்லிட்டோமே, ஒரு மாதத்துக்கு முன்னாடி மண்டபம் சொல்லியிருக்கோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் மண்டபத்தில் வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோங்க, நாங்கள் ஏதாவது கொண்டு வரணுமா என்ன ஒரு வார்த்தையாவது கேட்கணும். அட்லீஸ்ட் ஒரு இன்விடேஷனாவது அந்த மண்டபத்து உரிமையாளருக்கோ இல்லை அது மேனேஜருக்கோ கொடுக்கணும். ஆனால் மக்கள் இதெல்லாம் வந்து சரிவர பண்ணுறதில்ல. அதாவது 90% மக்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. இதெல்லாம் செய்யாமல் கடைசி நேரத்தில் வந்து அட்வான்ஸும் கொடுக்கல, ஒரு இன்விடேஷனும் கொடுக்கல. இன்றைக்கி சாயந்தரம் ஃபங்க்ஷன், காலையில் வந்து நாங்கள் பேனர் வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து மண்டபத்துக்கு போகும்போது, இல்லைங்க நாங்கள் வேற ஆளுக்கு புக் பண்ணிட்டோம், இன்றைக்கி உங்களுக்கு ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அந்த பார்ட்டிக்கு வந்து எவ்வளோ ஒரு மன வேதனையாக இருக்கும். ஸோ இதை மண்டப உரிமையாளர்களும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டு, நீங்கள் சொந்தக்காரங்கன்னா ஒரு ரிசிப்டை போட்டு கொடுங்க, நீங்கள் பேமெண்ட் அப்புறமா கூட கொடுங்க, நான் புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் மொத்தமாக கொடுங்கன்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இல்லை, நாங்கள் வேறு ஆளுக்கு புக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஸோ இது மண்டபத்துக்காரும் மாறணும், ஃபங்க்ஷன் புக் பண்ணுறவங்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இவங்களும் இருக்கணும். ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு ப்ரெஷரான ஒரு காலையாக தான் இந்த புது வருஷம் எனக்கு ஆரம்பித்தது. ஸோ பார்ப்போம், இந்த வருஷம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு என்ன தீர்வு கிடைச்சிடுச்சு. ப்ரெஷரில் ஆரம்பித்தாலும் தீர்வு வந்துடுச்சு. அப்போ இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல வருஷமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த தமிழ் வருடம் முழுதும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் இந்த முருகனை பிரார்த்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.